வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கணும்னா, பெண்கள் செய்யக்கூடிய தவறுகள் அப்படின்ட்டு சில விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. பெண்கள் செய்யக்கூடிய தவறுகள், அது என்னென்ன தவறுகள் அப்படின்னா, இந்த தவறுகள் செய்யாத பெண்களை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களாம் வந்து புத்திசாலி பெண்கள் என்ன. இப்போ நான் சொல்ல வரக்கூடிய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கெல்லாம் வந்துட்டு இப்போது சரிங்களா. அப்போது நான் சொல்கிறக்கூடிய இந்த விஷயங்கள் வந்துட்டு செய்யாத பெண்களை வந்துட்டு அவங்களுக்கு வந்து தெரியாது. இப்போ அவங்களுக்கு தெரியல, திறமை இல்லை, அப்புறம் கூறு கெட்டவ சொல்லுவாங்கள்ல, கிராமத்தில் இந்த மாதிரிலாம் பேசுவாங்கள்ல, அப்புறம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பெண்களை வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா. அது வந்து பார்த்திங்கன்னா, அது வந்துட்டு உண்மையா? அப்போது பெண்கள் வந்துட்டு நான் வந்து ஆண்கள் வந்துட்டு ராங்காக இருந்தாலும் ஒரு பெண்கள் கையில் தான் வந்து இந்த உலகமே வந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே சொல்கிறாங்கல்ல. பெண்கள் நாட்டின் கண்கள் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்கல்ல. இப்போது அந்த பெண்கள் வந்துட்டு எந்த மாதிரி வந்து செயல்பட்டாங்க அப்படின்னா, அங்கே ஃபேமிலி வந்துட்டு நல்லா வந்து இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க, சரியா. பெண்களுக்கு நான் சொல்கிறது, சரிங்களா. இந்த ஆண்கள் கேட்டாலும் கேட்கல அப்படின்னாலுமே அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் வந்து இந்த பதிவு வந்து பெண்களுக்காக தான் வந்து தருது. முதல்ல பெண்கள் வந்துட்டு முதல்ல வந்து பெண்கள் வந்து நீங்கள் வந்துட்டு உங்களை வந்து மதிங்க, சரிங்களா. நீங்கள் நல்லா இருக்கணும் வந்துட்டு நீங்கள் நினைங்க, சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டு என்டர் ஆன அப்புறமா அந்த கணவனுக்கும் இல்லை குழந்தைகளுக்கும் இல்லை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம சொந்தக்காரங்களுக்குமே எந்த முக்கியத்துவம் கொடுத்து தான் நீங்கள் வந்து செயல்படுறீங்க. பல பெண்கள் வந்துட்டு இதே மாதிரி தான் வந்து செயல்படுறீங்க. அப்போது அதனால் உண்டாகக்கூடிய அந்த மன வருத்தங்களோட தான் நீங்கள் வந்துட்டு அந்த ஃபேமிலி நீங்கள் வந்து கொண்டு போகிறீங்க, சரிங்களா. அப்போது நீங்கள் வந்துட்டு அந்த உங்களை வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கிறது கிடையாது. இது பெரிய வந்து தப்பு. இதுக்கு யாருக்கு இது வந்து உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நம்பிக்கை துரோகம் இது, சரியா. உங்களுடைய முதல் டியூட்டி வந்துட்டு என்ன அப்படின்னா, உங்கள் கணவர் மாதிரி நீங்களும் வந்துட்டு ஒரு ஆத்மா, நீங்களும் வந்துட்டு ஒரு ஜீவன். உங்கள் வீட்டுக்காரருக்கு இருக்கக்கூடிய அத்தனை உணவுகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது, ஓகேங்களா. என்ன, உங்கள் வீட்டுக்காரருக்கு இருக்கக்கூடிய அத்தனை உணவுகளும் வந்து உங்களுக்கு இருக்குது, சரிங்களா. எல்லாத்தையுமே வந்துட்டு அடித்தா தானே வலிக்கும்ல, இல்லையா. அதை எப்படி பொம்பளைங்களே அடித்தா அப்படி எப்படி வந்து வலிக்காமல் இருக்கும், சரிங்களா. ஆனால் அதனால் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பெண்கள் வந்துட்டு அப்படியே காலங்காலமாக வந்து பழக்கி வைக்கிறாங்க, பார்த்தீங்களா. ஆம்பளைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க, நம்ம அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது, சரியா. அப்புறம் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்துட்டு நல்ல பெண்கள் சொல்லுவாங்க நம்மளை, சரியா. நீ அதெல்லாம் கண்டுக்கூடாது. என்ன அவங்க அவன் அப்படி தான்ப்பா இருப்பான் அப்படி தானே சொல்கிறீங்க நீங்கள். அவன் அப்படி தான் இருப்பான், இல்லையா. என்ன, அவங்க எப்படி வேணால் வந்துட்டு இருந்து போட்டோம், அதை பற்றி வந்துட்டு நமக்கு கவலை இல்லை. என்ன, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஃபேமிலியில் வந்து செயல்படுங்க, சரிங்களா. இந்த பெண்கள் வந்துட்டு உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்க, ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் அவங்க வந்துட்டு உங்கள் குழந்தைங்க வந்துட்டு நல்லா இருப்பாங்க. வேறு யாருக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செயல்படாதீங்க, சரிங்களா. அவங்க ஹெல்த்து முதல்ல கொண்டு நான் சொல்கிறது. அதே மாதிரி வந்து உங்களுடைய அந்த வெயிட் கூட இருந்தாலும் இல்லை வெயிட் கம்மியாக இருந்தாலுமே சரி, நீங்கள் வந்து இந்த செல்ஃப் கேர் வந்துட்டு 100% நீங்கள் பண்ணிக்கணும், இல்லை. 100% பெண்களும் வந்துட்டு செல்ஃப் கேர் வந்து பண்ணிக்கணும். செல்ஃப் கேர் நீங்கள் ஏன் பண்ணணும்னு தெரியுங்களா. நீங்கள் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். யாரும் சரியில்லை அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு காலத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு தெரியும். என்னதான் போலியாக வந்து ட்ராமா பண்ணி வாழ்ந்தாலுமே கூட இருக்கக்கூடிய வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கும் சரி, என்ன கொஞ்சம் மனசாட்சி உள்ள சில மனிதர்களுக்கு வந்து தெரியும், சரியா. அவங்க கேட்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, சரிங்களா. என்ன, அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து செயல்படணும்ல, சொல்லுங்கள். நீங்கள் வந்து செயல்படும்ல. ஒரு வீட்டை வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை வருது அப்படின்னாலுமே நம்ம வந்து பேசக்கூடாது, சரியா. வாக்குவாதமே வந்து பண்ணக்கூடாது.
குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா சுத்தமாக பண்ணக்கூடாது. குழந்தைங்க வீட்டில் இல்லாத நேரத்தில் வேணால் நீங்கள் வந்துட்டு அந்த வாக்குவாதம் வந்து பண்ணலாம், வேறு வழி இல்லாமல். ஒரு டைம் நீங்கள் வாக்குவாதம் பண்ணியும் அதை வந்து அவங்க கேட்கலான்னு விட்டுடுங்க, ஓகேவா? ஓகேங்களா? இப்போது நீங்கள் அந்த உடல் பலம் வந்துட்டு உடம்பு வந்துட்டு வந்து ஒரு சோர்வாகவே இல்லை வந்துட்டு ஒரு பலம் இல்லாமல் நீங்கள் வந்து வச்சு நீங்கள் வந்து செயல்பட்டுகிட்டே தான் இருக்கீங்க, செயல்பட்டுகிட்டே நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னா கடைசியில் ஒரு வந்து உங்கள் இப்போ ஒரு 45 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முடியாது என்ன. அப்போ தான் நீங்கள் இந்த முற்கால வாழ்க்கையில் நீங்கள் இப்போ வந்து உங்களை கவனிக்காமல் நீங்கள் செயல்படுறதுக்கான பலன் உங்களுக்கு அப்போ தான் தெரியும், இல்லை அப்போ தான் தெரியும் என்ன. அந்த சூழ்நிலை நம்மளை வந்து என்ன சொல்ல தெரியுங்களா, நம்மளை இது சரி பேக்கு இதுக்கு எதுவுமே தெரியல, இது லூஸு, இது முட்டாள், இது அப்படின்ட்டு நம்மள தான் சொல்லுவாங்க, சரிங்களா? என்ன தவறு நடந்தாலும் சரிங்க, அதுக்கு நம்ம தாங்க காரணம், நம்ம தாங்க பொறுப்பு. மற்றவங்க கூட இருக்கிற பிள்ளைங்களுக்கோ இல்லை வீட்டுக்காரங்களுக்கோ இல்லை மாமனார் மாமியாருக்கோ என்ன, அவங்க எல்லாமே ரொம்ப 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 நல்லவங்க, சரிங்களா? அவங்களுக்கு எல்லாமே தெரியும், சரிங்களா? என்னண்ணா இங்கே நம்ம இருக்க பார்த்தீங்களா, இந்த வார வந்த பெண்கள் என்ன, அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆமாம், அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல, அவங்களுக்கு வந்துட்டு லூஸு எல்லாமே வந்துட்டு அவங்க தான் என்ன, சரிங்களா? அதனால தான் நான் சொல்கிறது. அதனால் நீங்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுங்க. ஒவ்வொரு பெண்ணும் சரி, ஒவ்வொரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற பெண்ணும் என்ன, நீங்கள் நல்லா இருக்கணும்ன்ட்டு நீங்கள் நினைங்க, ஓகேங்களா? அது வந்துட்டு உங்களுடைய ஃபஸ்ட்டு டியூட்டி அது. ஏன்னா நான் அந்த தவிர நான் பண்ணியிருக்கேன், நான் ஏன் பண்ணேன்ட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் நான். அதனால் நான் வந்து பாதிக்கப்பட்டேன், அதனால் என் ஃபேமிலி நான் வந்து பார்த்துக்க முடியாமல் நான் வந்து பாதிக்கப்பட்டேன். நான் பண்ண தவிர வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்க வந்துட்டு வந்து அஃபெக்ட் ஆவாங்க, சரிங்களா? குழந்தைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செயல்படுங்க, ஓகேங்களா? நன்றி.